நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மிடென்ட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கஸ்டம் மேனுஃபேக்சரிங் மாதிரியே சேம் கான்செப்ட் தான். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற குவான்டிட்டியோட அளவு தான் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து 5 நம்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கஸ்டம் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். அதே கஸ்டமர் இன்னொரு ப்ராடக்ட்டை கொடுத்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஒரு 200 நம்பர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிடென்ட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஸோ சேம் கான்செப்ட் தான். அவங்க கஸ்டமர் கொடுக்குற ஆர்டரோட நம்பர் வச்சு தான் இந்த சிஸ்டம் வந்து மாறுது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணி ஒரு 200 பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அந்த குழந்தை வெட்டுற கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 kgயில் நல்ல காஸ்ட்லியான கேக்கு வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. அதே காஸ்ட்லியான கேக்கை நீங்கள் வர எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த 200 பேருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ குழந்தை வெட்டுற கேக்கை மட்டும் நல்லா காஸ்ட்லியாக பிளான் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான ரேட்டில் கேக்கு வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த பர்த்டே கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. பேக்கரியில் போய் எனக்கு ஒரே ஒரு கேக்கு மட்டும் 2 kg நல்லா காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுவீங்க. அவங்க வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 200 கேக் ஆர்டர் பண்ணுவீங்க. அப்போ அந்த குழந்தை வெட்டுற கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து கஸ்டம் மேனுஃபேக்சரிங்கில் போயிடும். அந்த கெஸ்ட்டுக்கு கொடுக்குற 200 நம்பர் கேக் பார்த்தீங்கன்னா இன்டர்மிடியன்ட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அதில் போயிடும். ஸோ சேம் கான்செப்ட் தான். அந்த கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறாங்க அதை பொறுத்து தான் அவங்களோட அந்த மேனுஃபேக்சரிங் சிஸ்டமே வந்து மாறும்.